நான் என் தம்பியில் காது மேலே அடிப்பேன். பேசும்போது நான் இன்டரப்ட் பண்ணல கம்முனு. இந்த கரண்ட் இதில் வந்து ப்ராப்பராகவே ஆட்சியே சரியில்லை சொல்ல போனீங்கன்னா. இவர் வந்து என்ன பண்ணுவார் எனக்கு தெரில. இவர் கை கட்டி இப்படி வந்து இப்படிலாம் வந்துட்டு அப்படி அது என்ன. இப்போ இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா தானே அவங்க என்ன பண்ணுறாங்க. லூஸாடா நீ, அறிவு இருக்காடா, அவங்க அப்பாட்ட கேள்றா, அவங்க அம்மாட்ட கேள்றா, அவங்க அக்காட்ட கேள்றான்னு தோணும். ரவுடிசம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நிறைய பசங்க எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம், நிறைய ட்ரக்ஸ் இது நிறைய இதுவாக இருக்குது. ஹீரோயின்ஸோட நடிச்சிருக்கேன். இது என்ன மக்களுக்கு செய்யும். நீ எத்தனை ஹீரோயினுக்கு கூட வேணால் நடி. அப்படி இல்லை இல்லையா. தே ஆர் இன்ஃப்ளூயன்சர், நாட் அ பொலிட்டீஷியன்ஸ். 26 யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்? எனக்கு மூக்கா தான். மூக்கா சார் ஏன்? வை பிகாஸ் நாங்கள் அப்போலேருந்தே பார்த்துருக்கோம் அவர்கிட்ட இருக்க லீடர்ஷிப்பு. அவர் டாக்டர் கருணாநிதி இருந்த டைம்லேருந்தே அவங்ககிட்டேருந்து லேர்ன் ஆனவர். சின்ன வயசில் நிறைய விஷயம் 18-19 வயசில் ஜெயிலுக்கு போனவர். எதுக்காகனா மக்களுக்காக போனவர். லீடர்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி ஸ்டேபிள் பண்ணணும், எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், யார்கிட்ட போனால் என்ன கிடைக்கும், இது முதற்கொண்டு தெரிஞ்சவர் சார். இப்போ அப்படி இல்லை இல்லையா. தே ஆர் இன்ஃப்ளூயன்சர், நாட் அ பொலிட்டீஷியன்ஸ். அதனால் எனக்கு மூக்கா தான். இப்போ டிவி கேட்க தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா அப்கமிங் வந்து வர ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க. அது நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். ஐடியாஸ் வச்சுருக்காங்க நிறைய வச்சுருப்பாங்க சார். இப்போ கரூர் இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அமௌண்ட்லேருந்து டிரான்சாக்ஷன் பண்ணியாச்சு, எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க சொன்னாங்களே பண்ணாங்களா? நிறைய சொல்கிறாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுன்னு சொல்கிறாங்க, பண்ணலை. இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக இந்த கரண்ட் இதில் வந்து ப்ராப்பராகவே ஆட்சியே சரியில்லை சொல்ல போனீங்கன்னா. இப்போ அவங்க சொன்னாங்களா வேலை வாய்ப்பு இல்லை, அது இல்லை, இப்போவும் தான் இல்லை. அது இவர் பண்ணலாம்ல, இவங்க ஆட்சியில் பண்ணலாம்ல. அப்கமிங் வரப்போகிற விஜய் பண்ணோன்னு இவங்க சொல்லும் போது இப்போ கரண்ட்டில் இருக்க அதே ரேப்பிட்டோ ஓட்டுறவங்க அதே இன்ஜினியரிங் இப்பயும் தானே இருக்காங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க அந்த நீட் இருக்குல்ல, அந்த நீட்டு இவர் ஏன் இது பண்ணலை? இவங்க ஆட்சியில் தானே இருக்காங்க, அது ஏன் இது பண்ணலாமே? எவ்வளோ பேர் நீட்டால் இறந்து போயிருக்காங்க, எவ்வளோ பேர் இது. அதுக்கு இவங்க ஆட்சி என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? ஒன்றுமே பண்ணலை. ஆனால் சொல்கிறாங்க பார்க்கல மேடம். இல்லை அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இது எடுத்திருக்கோம், நாங்கள் வந்து லெட்டர் போடுறோம், அது போடுறோம், இது பண்ணுறோன்னு சும்மாவே சொல்கிறாங்களே கண்டி. இதே ஜெயலலிதா பீரியட் இருக்கிற வரைக்கும் நீட்டுன்ற ஒரு விஷயமே உள்ளுக்குள்ளே வரவே இல்லை. இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த இது வர விடலை. அவங்க இறந்தா பிறகு தான். நான் பேசும்போது நான் இன்டரப்ட் பண்ணல கம்முனு. இப்போ ஆனால் விஜய் தான் ஆட்சிக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை, தே ஆர் கம்ப்ளீட்லி இன்ஃப்ளூயன்சர். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த டெத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணல. அவர் கிளம்பிட்டார் இல்லையா. நீங்கள் மூக்காவோட பழைய வீடியோ இருந்தால் எடுத்து பாருங்கள். அவங்களாம் சில பேர் ஏறுவாங்க, அங்கங்கெல்லாம் போவாங்கப்பா, நீ இறங்கு, நீ இறங்கின பிறகு நான் பேசுகிறேன் அப்படின்வார். ஈவன் விஜயகாந்தும் அப்படி தான், நீ இறங்கு நான் பேசுகிறேன், அங்கே போனீன்னா நான் பேச மாட்டேன், நான் கிளம்பிடுறேன் அப்படி தான் சொல்லுவார். ஈவன் கருணாநிதியும் அப்படி தான், நீ அங்கெல்லாம் போனீன்னா நான் பேச மாட்டேன், நீ இங்கே வா, உனக்கு ஆபத்துன்னு தெரியுதில்ல, நீ ஒன்றால் எனக்கு தான் பாதிப்பு, அதனால் பண்ணாத, இங்கே வா அப்படின்னு கிளியராக சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி லீடர்ஷிப் தான் ஆல்வேஸ் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 30 to 40 இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. நீங்கள் எப்படி ஸ்டாலினே இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோட இதில் பார்த்தீங்கன்னா அப்போ கருணாநிதி இருந்தார். இப்போ நீங்களாம் காலேஜ் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இதோட பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக காலேஜ் கிடைக்காது. எந்த ஈவன் பிகாமாக இருந்தாலும் நீங்கள் போயிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதை அவாய்ட் பண்ணது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கக்கூடாது, பிசியாக இருந்தாலும் சரி எஸ்சியாக இருந்தாலும் சரி அப்படின்னு அதை ஸ்டாப் பண்ணது கருணாநிதி தான். அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் எத்தனை பிரிட்ஜு சென்னையில் நாங்கள் இருந்த டைமில் காடு மாதிரி இருந்தது சென்னை. அது பிரிட்ஜு கொண்டு வந்தது அவரை தவிர அதுக்கு அடுத்தவங்க யாருமே கொண்டு வரல. ஈவன் ஜெயலலிதாமா கொண்டு வந்தாங்க. கம்பேர் பண்ணும் போது இவர் தான் கொண்டு வந்தது. நீங்கள் சொல்லலாம் இவர் காசு அடித்தார், எல்லா பொலிட்டீஷியனும் காசு அடிப்பாங்க தான். எம்ஜிஆர் காலத்துலேருந்து எல்லோரும் அடிப்பாங்க தான். மக்களுக்கு அதிகமாக யார் செய்கிறாங்க, அந்த மெச்சூரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த வழியில் வந்த நம்ம இவர் தான் ஸ்டார். அதேமாரி அவங்க இருக்கிற வரைக்கும் எந்த இதுவுமே இன்டரப்ட் பண்ண விடவே இல்லை. அவங்க எப்போ இது பண்ணாங்களோ அதுலேருந்து இவங்களோட இது அராஜகம் ரொம்ப ரவுடிசம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நிறைய பசங்க எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம், நிறைய ட்ரக்ஸ் இது நிறைய இதுவாக இருக்குது. நிறைய பேர் டாஸ்மார்க் இதுவால் எவ்வளோ பேர் இதில் என்ன வளர்ச்சி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா தானே அவங்க என்ன பண்ணுறாங்க. எதுவுமே கொடுக்காம இது பண்ணலை அது பண்ணலை நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் சான்ஸ் கொடுக்காம நீங்கள் எப்படி சொல்கிறீங்க எனக்கு புரியல. எனக்கு இன்னொன்று அவர் இவங்க சொன்ன மாதிரி 5 வருஷம் படம் ஓடலை.
அப்போத்துலேருந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த 5 வருஷம் தான் இல்லைன்னா கிடையாது. அவருக்கு எப்போத்துலேருந்தோ ஃபேன்ஸ் இருக்காங்க. எப்போத்துலேருந்து அவருக்கு இப்போ வரணும்னு தோணிருக்கு. ஏன் அவரோட எவ்வளோ வாங்குறாரு அமௌண்ட்டு, சேலரி வாங்குறாரு, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மக்களுக்கு சேவை பண்ணணுன்னு தானே அவர் வராரு. இதே கருணாநிதி இவங்க சொன்னாங்களா, கருணாநிதி இருக்கும் போதே ஏன் வரலன்னா அவர் இறந்து போல. அவரை இறந்துருந்தா அப்பயே வந்திருப்பார் ஸ்டாலின். அவர் இறந்ததுக்கு அப்புறம் வரணும். அதுதான் சொல்கிறேன். அது இருக்கிறதுக்கு அவங்க அப்பா இருக்கணும். அவங்க அப்பா இருந்தார். அப்பா இருக்கும்போது எப்படி பிள்ளைய வர விடும்? ஏன் இதே நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து உதயநிதி சொல்கிறாங்க. இது ஒரு தொடர்ந்து தானே வருது. இதுக்கப்புறம் இன்பநிதின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே தொடர்ந்து இப்போ பாருங்கள், இவர் வந்து இதுக்கு வந்துட்டோடனே, அரசியலுக்கு வந்துட்டோடனே அவங்க பையனை அப்படியே வந்து இப்போ சினிமா இதுக்கு வந்துட்டாங்க. இப்போ இட்லி கடைக்கு யார் வந்து இது ப்ரொடியூசரு, அவங்க பையன்தான். இப்போ அடுத்த அவர் அரசியலுக்கு வந்துடு. அதுக்கப்புறம் அவருக்கு இது என்ன இதுவா? இது மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் சார், அது வேணான்னு தான் சொல்ல வரேன் நான். இதுக்கப்புறமாவது நல்லா யோசிங்க. நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து 2026 ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வேணும். எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் நிறைய பேர் இவங்களோட இதுதான் இவங்க சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சஸ் சொல்கிறாங்க. எத்தனை பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 1000 சேனல் இருக்குது. 1000 சேனல் 10 சேனல் இன்ஃப்ளூயன்சர் வச்சுக்கோங்க. மீதி இருக்கவங்களாம் இன்ஃப்ளூயன்சரா? அவங்களாம் வந்து அவங்களோட ஓன் ஐடியாஸ் ஓன் இதோ தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக வந்து இன்ஃப்ளூயன்ஸு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களால் வந்து என்னென்னா இவ்வளோ சீக்கிரம் வளர்றானேன்றதை பொறுக்க முடியல. நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம இந்த ஏஜில் தான் நம்மளால் சிஎம் ஆகணும். இவன் இப்போயே வந்துடணுமா அப்படின்னு அது வர விடக்கூடாதுன்றதுக்காக இவங்க பண்ணுற வேலை தான் இதெல்லாம். இப்போ இந்த கரூர் இதுவே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளான்ட்டு தான். எப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக அந்த நீங்கள் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு அரசியல். நீங்கள் அது வேறு மாதிரி போனாலும் போகும். இதை பற்றி எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நிறைய இதில் நம்ம பார்த்துருப்போங்களா, இவரெல்லாம் எப்படி உடனே அந்த டைமுக்கு வந்தார், அந்த செருப்பு எரிஞ்சதுலேருந்து நிறைய இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்து பாலிடிக்ஸ் இருக்குது, இல்லை நான் சொல்லவே மாட்டேன், இருக்குது கண்டிப்பாக. அந்த விஜய்க்கு அந்த மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை அப்படின்றாங்களே. அவ்வளோ பேர் கத்துறாங்க, தண்ணிலாம் கத்துறாங்க, விஜய் அதை கண்டுக்கவே அப்படின்றாங்க அந்த இடத்துல இருக்கும். இல்லை சார், அப்போ அந்த பார்த்தீங்கனாலே நல்லா தெரிஞ்சுக்கும். அதில் நிறைய பேர் அவர் வந்து இங்கேருந்து வாட்டர் பாட்டில் அவர் தூக்கி தான் போட்டார். செருப்பு தூக்கி போட்டான். அது வந்து அதாவது தண்ணிக்காக தான் செருப்பு தூக்கி போட்டோன்னு சொல்கிறாங்க. ஏன் தண்ணிக்காக செருப்பு தான் தூக்கி போடணுமா? எனக்கு தண்ணி வேணுன்றது வேறு எது வேணால் நீங்கள் இது பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம். செருப்பு தான் தூக்கி போட்டு சொல்லணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. அதிலே நல்லாவே தெரியுது. இது வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அந்த டைமில் அவர் ஏன் போனார்னா இதுக்கப்புறம் பிரச்சனை ஆகக்கூடாது, போலீஸ் சொல்லவோ தான் அவர் போனார். அவர் இல்லைன்னா போயிருக்க மாட்டார். அவர் இதுவே வந்து அவர் வந்து பேசணுன்ற ஒரு இதில் தான் இருக்கார். ஆனால் இவங்க வந்து இன்னும் அந்த கேஸ்லாம் போனதுனால கொஞ்சம் சைலண்ட்டாக எப்போவுமே அவர் சொல்லுவார் பார்த்திக்கிறீங்களா, அவரோட இதில் சைலண்ட்டாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்னு ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அதுமாரி அவர் சைலண்ட்டாக இருந்து எல்லாமே பண்ணுவார். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஒன்றில் அவர் ஆட்சி பிடிச்சார். அதுலேருந்து அவர் பண்ணதில் உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப அதிகமாக கவர்ந்துச்சு? இவ்வளோ ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான் மு.க. ஸ்டாலின். இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்த மு.க. ஸ்டாலினே முதல்ல வந்த உடனே முதலமைச்சர் ஆகவே கிடையாது. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் கிடச்சிச்சு. ஸோ இவ்வளோ வருஷம் கழித்து இவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க. இவங்க இருந்த உடனே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நான் வந்து இத்தனை படம் நடித்தேன், இவ்வளோ பேர் வாங்கியிருக்கேன், இவ்வளோ ஹீரோயின்ஸோடு நடிச்சிருக்கேன், இது என்ன மக்களுக்கு செய்யும்? நீ எத்தனை ஹீரோயினுக்கு கூட வேணால் நடி, எவ்வளோ சொத்து வேணால் வச்சுக்கோ, எத்தனை கார் வேணால் வச்சுக்கோ, இது என்ன மக்களுக்கு யூஸ் ஆகும்? நீ பேசுகிற போது என்ன பேசுகிற? இவங்க வந்து ஃபேமிலியாக வந்தாங்க, இவங்க இதை பண்ணாங்க, அவங்க அதை இதுதான் நீ பேசணுமா? இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு? கோல்டு ரேட் ஏறுது, பெட்ரோல் ஏறிட்டுருக்கு, மக்களுக்கு வந்துட்டு நம்மளாம் யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் வந்து வேலை இல்லை. அவங்க வந்து கண்ணா பின்னாடி என்ன வேலை செய்கிறாங்க? ரேப்பிடோ ஓட்டுறாங்க, பிஇ பசங்களுக்கு வேலை கிடைக்கல. இதை பற்றி ஏதாவது ஒரு இதில் பேசியிருக்கியா? எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும்? என் வீட்டிலலாம் ஆனாலும் வந்து விஜய்க்கு தான் ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் ஒரு 3/4 பேர் நிற்கிறாங்க. என் தம்பில காது மேலே அடிப்பேன். அதனால தான் எனக்கு பழசெல்லாம் தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? லூசாடா நீ, அறிவு இருக்காடா, அவங்க அப்பாட்ட கேள்றா, அவங்க அம்மாட்ட கேள்றா, அவங்க அக்காட்ட கேள்றான்னு தோணும். என் அண்ணன் தம்பியெல்லாம் நான் அப்படிதான் காது மேலே வைப்பேன், எச்சிப்பேன் அப்படிங்க அப்படின்னு. ஸோ மெச்சூரிட்டி வேணும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரேஷனில் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக வாங்குறீங்க, அம்மா உணவகத்தில் போய் உட்காந்து சாப்பிட்றீங்க, அவங்க 2 பேருக்குள்ளே அடிச்சுக்கிட்டாலும் அது அவங்க 2 பேருக்குள்ளே தான் இருக்கும், பொதுமக்கள்கிட்ட காட்ட மாட்டாங்க. பொதுமக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை 2 பேருமே செஞ்சாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவார் எனக்கு தெரில, இவர் கை கட்டி இப்படி வந்து இப்படிலாம் வந்துட்டு அது என்னது, அது வந்து அது வந்து இன்ஃப்ளூயன்சர், அது வந்து கம்ப்ளீட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க தவிர
அது லீடர்ஷிப்பே கிடையாது. இப்படி கூட யோசிக்கலாம், அவர் இப்போ தான் வந்திருக்காரு கற்றுப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். வெயிட் பண்ணி கற்றுக்கணும். இப்போ மு.க. ஸ்டாலின் வயசு என்ன ஆகுது, 55 வயசுக்கு மேலே போயிட்டுருக்கு அவருக்கு. இப்போ தான் அவர் இதுலேயே வந்து உட்கார்றாரு. சார் வந்து இன்னும் அந்த ஜெயிலுக்கு போகிறதோ இல்லை போய் அடி வாங்குறதோ மக்களுக்காக தடுக்கிறதோ எதுவுமே நிற்கல சார். இப்போக்கி பவுடர் அடிச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டு கடுக்க வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. ஏன் இதே விஜய் இந்த படம் ஒரு 3 வருஷம் நல்லா நடித்தான்ல, நடுவில் 5 வருஷம் படம் நல்லாவே போகல விஜய்க்கு. அதுக்கு எவ்வளோ ஹேட்டர்ஸ் இருந்தாங்க. அந்த டைமில் வந்திருக்கலாம்ல, வந்தால் அவனுக்கு தெரியும் எப்படி நமக்கு மேலே ஓட்டு விழுவாதுன்னு. இப்போ வரான் அவ்வளோதான். ஏன்னா அவன் 5 வருஷம் நல்லா அந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனோட வீக்னஸை பிடிச்சிக்கிட்டான். அதனால அது மூலயமா போயிட்டுருக்கான். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய்க்கானா? இல்லை என் வீட்டில் மொத்தம் 16 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 2-3 பசங்க இருக்கானுங்க நான் போடுவேன் இவங்களுக்கு தான் பண்ணுவேன்னு. பட் அந்த நாள் அன்னைக்கு நான் காது மேலே வச்சு போடுறேன்.